சீமான் பற்றி இந்த பெரியார் பற்றி இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காரு கேட்டாங்கங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலைங்க. ஏன்னா ஒருத்தர் சொன்ன ஒரு கருத்துக்கு என்னிடம் நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. அந்த கேள்வியை கேட்டதும் பதில் சொன்னதும் சீமான் அவர்கள். அதுக்கான பதிலை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணுமே ஒழிய அதை பத்தி என்கிட்ட நீங்க கேட்கறதே தவறு. சட்டப்பேரவையில் யூஜிசிகள் அந்த விதிகளுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வராங்க. யூஜிசி விதிகள் இந்த பல்கலைக்கழகத்தில் சொன்னாங்க பார்த்தீங்களா, அது சம்பந்தமா முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விதிகளுக்கு எதிரானதுக்கு நாங்க மக்கள் மன்றம் இல்லை நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி வரவேற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா போயிட்டா ஒரு பிரச்சனை இல்லைங்க. தொடர்ந்து 3 வருஷமா ஆளுநருக்கும் ஆளுங்கட்சிக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு முரண்பாடான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அவர் சட்டசபைக்கு வர்றது, கொஞ்ச நேரத்திலேயே வெளிநடப்பு பண்றது, நம்ம தொடர்ந்து இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்டா அவங்க தரப்பு நியாயங்கிறாங்க, ஆளுங்கட்சி கிட்ட கேட்டா எங்க தரப்பு தான் நியாயம்ன்றாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், அவர் சொல்ற பிறகு நீதிபதி தான் முடிவு எடுக்கணுங்க. நீதிமன்றத்துக்கு செல்வதுதான் இதுக்கு சரியான தீர்வாகும்.